ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أحسن الحديث كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எம் அனைவரையும் படைத்து பரிபாலித்து போஷித்து கொண்டிருக்கக்கூடிய வல்லவன் ரஹ்மான் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் சலாமும் எமெல்லாம் நேர்வழிப்படுத்த வந்த இறை தூதர் எம் தலைவர் முஹம்மதே முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களுடைய வாழ்க்கையை அச்சொட்டாக பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்ந்து வாழ இருக்கும் இஸ்லாமிய நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் வல்லவன் ரஹ்மான் அவனுடைய சாந்தியையும் சமாதானத்தையும் உண்டு பண்ண வேண்டும் என்ற ஆரம்ப பிரார்த்தனையோடு உலகமெல்லாம் இஸ்தம்பிதம் அடைந்து உலகமெல்லாம் மக்கள் எல்லாம் வீட்டோடு உறங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலம், மக்கள் எல்லாம் பள்ளிக்கு எப்போது செல்ல வேண்டும், ரமதான் முன்னோக்கி கொண்டிருக்கிறது, அமளிபாதத்தை செய்ய வேண்டுமே என்று அவாவோடு இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்திலே அல்லாஹு தஆலா அவனது மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி வல்லவன் ரஹ்மான் எங்கள் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தந்திருக்கிறான். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய இந்த மார்க்க வகுப்பிலே இஹ்லாஸ், அதாவது உள தூய்மை என்ற அந்த தலைப்பின் கீழால் ஒரு சில முக்கியமான விடயங்களை பேசக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்குமான ஒரு உபதேசமாக இந்த உரையை ஆக்கி கொள்ளலாம் என நான் நினைக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இஹ்லாஸ் என்ற அந்த உள தூய்மை என்ற அந்த பகுதி உண்மையிலேயே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலேயே பிரதானமாக அவனுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய ஒரு பகுதிதான் அந்த இஹ்லாஸ், உள தூய்மை என்ற அந்த பகுதி. ஒரு முஸ்லிமினுடைய முழு வாழ்க்கை வட்டமும் அந்த இஹ்லாஸை மையமாக கொண்டுதான் இயங்க வேண்டும் என்பது அல்லாஹ்வினுடைய கட்டளையும் அல்லாஹ்வின் தூதருடைய அந்த வாழ்க்கையும் எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றது. ஒரு மனிதன் உள தூய்மை அற்று வாழும் போது அவன் பூரண ஒரு முஸ்லிமாக வாழ முடியாது. அல்லாஹ்விடத்திலே மிகவும் ஒரு கஷ்டமான நிலைமையைத்தான் அவன் சந்திக்க நேரிடும். எனவே இந்த உரையை நான் 2 பகுதிகளாக பிரிச்சிருக்கிறேன். முதலாவது பகுதி, இஸ்லாம் உள தூய்மைக்கு என்ன சொல்லுகிறது, உள தூய்மை குறித்து இஸ்லாம் எதை சொல்லுகிறது என்ற அந்த பகுதி. உள தூய்மை இல்லாமல், இஹ்லாஸ் இல்லாமல் எங்களுடைய வாழ்க்கை அமையுமாக இருந்தால். இரண்டாவது பகுதி, இஹ்லாஸ் இல்லாமல் எங்களுடைய வாழ்க்கை அமையுமாக இருந்தால் அந்த வாழ்க்கையில் நாங்கள் இறுதியாக அடையக்கூடிய அந்த மறுமை நாளுடைய நிகழ்வு எவ்வாறு இருக்கும் என்ற இரண்டாவது பகுதியாக நான் என்ன செய்திருக்கிறேன், இந்த உரையை பிரித்திருக்கிறேன். இன்றைய இந்த உரையிலே இஹ்லாஸ் சம்பந்தமாக, உள தூய்மை சம்பந்தமாக இஸ்லாம் எங்களுக்கு என்னத்தை சொல்லுகிறது என்ற செய்தியை பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு தஆலா சூரா பையினாவிலே 5வது வசனத்திலே ஆரம்ப பகுதியிலே அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன். அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அழகிய செய்தி, உங்களை எல்லாம் நாம் ஏவியது அல்லாஹுவை மாத்திரம், எந்த ஒரு கலப்படமற்ற அல்லாஹுக்காக மாத்திரம் இந்த உலகத்திலே நீங்கள் வாழ்ந்து அவனுக்காக மாத்திரம் நீங்கள் அமளிபாதத்தை செய்ய வேண்டும் என்ற அந்த இறை வசனம் எங்களுக்கு அழகாக ஒரு செய்தியை சொல்லுகிறது. அல்லாஹு தஆலா எங்களை ஏவியதெல்லாம் அல்லாஹுவை மாத்திரம்,
அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை மாத்திரம் நாடியவர்களாகத்தான் நாங்கள் வாழ வேண்டும், அமலிபாதத்தை செய்ய வேண்டும் என்ற செய்தியை அழகாக அந்த அல் குர்ஆனிய வசனம் சொல்லி காட்டுகின்றது. அன்பார்ந்தவர்களே, இந்த தலைப்பை நான் தெரிவு செய்வதற்கான காரணம் என்று சொன்னால், தற்போது உலக மக்கள் எல்லாம் பசியோடும் பட்டணியோடும் கஷ்டத்துக்கு மத்தியிலே வீடுகளிலேயே அமர்ந்து கொண்டு தொழில் செய்வதற்கு மிகவும் கஷ்டமாக இருந்து கொண்டு அவர்களுக்கான உதவி வராதா என்ற ஏக்கத்தோடு இருந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் இது. அந்த காலத்திலே முஸ்லிம்களாகிய நாம் அவர்களுக்காக வேண்டி உதவி செய்ய வேண்டும் என்பது மார்க்கம் எங்களுக்கு சொல்லக்கூடிய அழகிய வழிகாட்டுதல். ஆனால் ஒரு துர்ப்பாக்கிய நிலைமை என்னவென்று சொன்னால், சமூக வலைதளங்களிலே பேஸ்புக்கினூடாகவும் அதே போன்று வாட்ஸ்அப்பினூடாகவும் அதே போன்று ட்விட்டரினூடாகவும் நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு அவல நிலை என்னவென்று சொன்னால், உதவி செய்கின்றோம் என்ற பெயரிலேயே சென்று, மக்களுக்கு உதவி செய்கின்றோம் என்ற எண்ணத்திலேயே சென்று அவர்கள் அந்த இடத்திலே புகைப்படங்களை எடுத்து சமூக வலைதளங்களிலே நாங்கள் உதவி செய்து விட்டோம் என்று அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு துர்ப்பாக்கிய நிலை இந்த கொரோனா வைரஸினுடைய தாக்கத்தினால் மக்கள் ஒரு பகுதி அந்த பகுதிக்கு சென்றாலும் ஒரு சில மக்கள்கள் இஹ்லாஸையற்று உள தூய்மையற்று அந்த பிரதானமான அந்த சதகாவினுடைய அந்த அமலை செய்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வை நாங்கள் பார்க்கின்றோம். அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? நாம் உம்மை ஏவியதெல்லாம் அல்லாஹுக்காக மாத்திரம் நீ என்ன செய்ய வேண்டும், உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய வணக்க வழிபாடுகள் அமைய வேண்டும், உன்னுடைய எண்ணங்கள் கலப்படமற்றதாக ஆகிவிடக் கூடாது. இஹ்லாஸ் என்ற அந்த உள தூய்மை மிக மிக பிரதானமானது என்பதை அல் குர்ஆனிய வசனம் எங்களுக்கு சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நாம் எல்லாம் உதவி செய்யக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே புகைப்படங்களை எடுப்பதோ அதே போன்று பேர் புகழ்களை எதிர்பார்ப்பதோ அல்லாஹ் எங்களை விட்டும் எச்சரிக்கிறான். நாங்கள் செய்யக்கூடிய உதவி, ஒருவர் செய்யக்கூடிய உதவி அவர் வலக்கரத்தால் கொடுப்பது இடக்கரத்துக்கு தெரியக்கூடாது என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம். அந்த சொல்லக்கூடிய அந்த மார்க்கம் இந்த மாதிரியான புகைப்படங்களை பிடித்து சமூக வலைதளங்களிலே போடுவதை அந்த இஸ்லாம் ஒரு காலமும் அனுமதிக்காது. அன்பார்ந்தவர்களே, அதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு செய்தியை சொன்னார்கள். அலா, அறிந்து கொள்ளுங்கள், வ இன்ன ஃபில் ஜஸதி முத்கதன் இதா ஸலஹத் ஸலஹல் ஜஸது குல்லு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை பார்த்து சொல்லக்கூடிய செய்தி, மனிதர்களே, என்னுடைய உறவுகளே, இஸ்லாமியர்களே, முஸ்லிம்களே, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், உடம்பிலே ஒரு சதை பிண்டம் இருக்குகிறது, ஒரு சதை பிண்டம் இருக்குகிறது. அந்த சதை பிண்டம் சீராகிவிடுமாக இருந்தால், அந்த சதை பிண்டம் சரியாக ஆகிவிடுமாக இருந்தால், சலஹல் ஜஸது குல்லு, அந்த உடம்பு முழுக்க என்ன செய்துவிடும், அந்த உடம்பு முழுக்க சரியாகிவிடும். அதுக்கு அடுத்ததாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். வ இதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லு, அந்த சதை பிண்டம் சீர்கெட்டு விடுமாக இருந்தால், பழுதாகி விடுமாக இருந்தால், அது சீரற்றதாக ஆகிவிடுமாக இருந்தால் உடம்பு முழுக்க சீர்கெட்டு விடும். அலா, அறிந்து கொள்ளுங்கள், அலா வஹியல் கல்ப், அதுதான் உங்களுடைய உள்ளம் என்றார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு தஆலா எங்களை படைத்து அல்லாஹுக்காக மாத்திரம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும், அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்தை மாத்திரம் நாடி வாழ வேண்டும். அல்லாஹுக்காக மாத்திரம்தான் என்னுடைய தொழுகைகள், என்னுடைய சதகாக்கள், என்னுடைய அத்துணை வாழ்க்கையும் அல்லாஹுக்காக மாத்திரம்தான் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் என்பது எங்களுக்கு அல்லாஹ்வினுடைய அந்த வார்த்தையும் அல்லாஹ்வின் தூதருடைய அந்த செய்தியும் எங்களுக்கு அழகாக உணர்த்தி காட்டிக் கொண்டிருக்கிறது. அந்த சீரான உள்ளத்தை உடையவர்களாக நானும் நீங்களும் மாற வேண்டும். அதைத்தான் அல்லாஹு தஆலா சொல்கிறான், யார் உள்ளத்தை சரிபடுத்தி சீரான முறையிலே இந்த உலகத்திலே அவருடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறாரோ அவருக்கு அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய செய்தி, சூரா ஷம்ஸிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, யார் அவருடைய உள்ளத்தை, யார் அவருடைய செயலை, யார் அவருடைய அன்றாட வாழ்க்கையை சீர்படுத்தி அல்லாஹுக்காக மாத்திரம் அவர்
சீராக்கி கொண்டாரோ அவர் அவர் திட்டமாக வெற்றி அடைந்து விட்டார். அவருக்கு வெற்றி உறுதியளிக்கப்பட்டு விட்டது. அவர் வெற்றி என்ற அந்த வெற்றி வாகையை சூடிவிட்டார் என்று அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அந்த கூட்டத்தாரில் நானும் நீங்களும் மாற வேண்டும். அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வெற்றியாளர்களின் அந்த பட்டியலிலே நானும் நீங்களும் மாற வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், ஒரு அடியானுடைய மறுமை வெற்றி, ஒரு அடியான் மறுமையிலே அவன் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், யௌம லா யன்ஃபஉ மாலு வலா பனூன். அன்றைய அந்த மறுமை நாள் இருக்குகிறதே, அந்த மறுமை நாள் இருக்குகிறதே, அந்த மறுமை நாள் எங்களுக்கு எங்களுடைய சொத்து செல்வங்களோ எங்களுடைய பிள்ளை குட்டிகளோ என்ன செய்யாது. அந்த மறுமை நாளுடைய நிகழ்வின் போது எந்த ஒரு பிரயோசனத்தையும் எங்களுக்கு தராது. எந்த ஒரு பிரயோசனமும் என்ன செய்யாது. அந்த பிள்ளை குட்டிகளின் மூலமோ எங்களுடைய சொத்து செல்வங்களின் மூலமோ நாங்கள் அடைந்து விட மாட்டோம் என்று அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. ஒரு விடயத்தை தவிர அல்லாஹு தஆலா சொல்கிறான், இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். யார் நேரான, யார் சீரான உள்ளத்தோடு, இஹ்லாஸான நியத்தோடு அல்லாஹுக்காக மாத்திரம் இந்த உலகத்திலே வாழ்ந்து, மார்க்கத்தை அல்லாஹுக்காக மாத்திரம் இந்த உலகத்திலே அவர் நிலைநாட்டி, அவருடைய துணை வணக்க வழிபாடுகளும் அவருடைய முழு வாழ்க்கை வட்டமும் அல்லாஹுக்காக மாத்திரம் இருந்ததாக இருந்தால் அவருக்குத்தான் அந்த மறுமையினுடைய வெற்றி இருக்குகிறது என்பதை அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. அன்பார்ந்தவர்களே, என்னுடைய சொத்து செல்வம் அல்லாஹுக்காக மாத்திரம் நான் அதை ஹலாலான முறையிலே சம்பாதித்து, அல்லாஹுக்காக மாத்திரம் நான் அதை அல்லாஹுக்காக மாத்திரம் அல்லாஹினுடைய திருப்பொருத்தத்தை மாத்திரம் நான் நாடி அந்த சொத்து செல்வத்தை அல்லாஹுக்காக நான் செலவழிப்பேனாக இருந்தால் அந்த சொத்து செல்வம் எனக்கு நாளை மறுமை நாளையிலே வெற்றிக்கான ஒரு வழியாக வரும். அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய பிள்ளை குட்டி, அந்த பிள்ளை செல்வம் என்ற அந்த பாக்கியம், அல்லாஹுக்காக மாத்திரம் என்னுடைய பிள்ளைகளை நான் அவர்களை வளர்த்து ஆளாக்கி ஒரு சாலிஹான குழந்தையாக இந்த உலகத்திலே விட்டு செல்ல வேண்டும். மக்கள் என்னை பார்த்து என்னுடைய குழந்தையை நல்ல முறையிலே வளர்த்திருக்கிறார், மக்கள் என்னை பார்த்து அவருடைய குழந்தையை பாருங்கள், சுப்ஹானல்லாஹ், நல்ல சாலிஹான குழந்தைகள் என்று செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு நானும் நீங்களும் எங்களுடைய குழந்தைகளை பராமரிப்புமாக இருந்தால் அந்த மறுமையினுடைய வெற்றிக்கு அந்த குழந்தை என்ன செய்யாது, எந்த ஒரு பிரயோசனத்தையும் தராது. அல்லாஹு தஆலா தந்த சொத்து செல்வத்தின் மூலம் இந்த இக்கட்டான இந்த காலநிலையிலே, இந்த இக்கட்டான இந்த சூழ்நிலையிலே அல்லாஹு தஆலா தந்த அந்த சொத்து செல்வத்தின் மூலம் நான் தான தர்மம் சதகாக்கள் செய்ய வேண்டும். அந்த சதகாக்கள் அல்லாஹினுடைய திருப்பொருத்தத்தை மாத்திரம் விரும்பியதாக இருக்கணும், அல்லாஹினுடைய திருப்பொருத்தத்தை மாத்திரம் ஆதரவு வைத்ததாக இருக்க வேண்டும். அல்லாஹ் எனக்கு அதற்கான கூலியை தருவான், அல்லாஹ் எனக்கு அதற்கான நன்மையை தருவான். நான் ஊர் மக்களுக்காகவோ என்னுடைய குடும்பத்தார்களுக்காகவோ என்னுடைய உற்றார் உறவினருக்காகவோ நான் என்ன செய்யவில்லை, என்னுடைய சதக்காக்களை நான் ஆக்கிக் கொள்ளவில்லை. அல்லாஹ் என்னை பொருந்திக் கொள்ள வேண்டும், என்னுடைய சதக்காவை அல்லாஹ் பொருந்திக் கொள்ள வேண்டும். அந்த மறுமையிலே அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, யார் உள்ளத்தை சீராக்கி கொண்டாரோ, யார் உள்ளத்தை தூய்மையாக்கி கொண்டாரோ அவருக்கு அந்த மறுமையிலே வெற்றி கிடைக்குகிறது, அவர் வெற்றி அடைந்து விட்டார் என்ற அந்த செய்தியை நான் அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் இந்த இடத்திலே, இந்த காலநிலையிலே, இந்த நேரத்திலே எங்களுடைய சதக்காக்களை நாங்கள் அமைத்துக் கொள்வோமாக இருந்தால் நிச்சயமாக நானும் நீங்களும் அல்லாஹ்விடத்திலே அந்த வெற்றியாளர்களின் பட்டியலிலே நாங்கள் சேருவோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு தஆலா தந்திருக்கக்கூடிய சொத்து செல்வம், அல்லாஹ் தந்த உடல் ஆரோக்கியத்தின் மூலம் நாங்கள் அந்த சொத்து செல்வத்தை தேடி இருக்குகிறோம், அந்த சொத்து செல்வத்தை திரட்டி இருக்குகிறோம். அந்த சொத்து செல்வங்கள் அல்லாஹுக்காக மாத்திரம், அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்தை நாடி மாத்திரம் நான் செய்ய வேண்டும். அந்த சொத்து செல்வங்கள் திரட்டப்பட்டு அதற்கான செலவினங்களை, அதற்கான சதக்காக்களை அல்லாஹுக்காக மாத்திரம் என்ன செய்ய வேண்டும், அந்த சொத்து செல்வங்களில் இருந்து போக வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இது மட்டுமல்ல, எங்களுடைய குடும்ப வாழ்க்கை, நாங்கள் கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பம், கணவன் மனைவியாக பிள்ளை குட்டிகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பம், இந்த வாழ்க்கையும் அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்தை மாத்திரம் நாடியதாக இருக்க வேண்டும். அடுத்ததாக இந்த இடத்திலே இருந்து உரையை கேட்கக்கூடிய இந்த நிலைமை, இதுவும்
அல்லாஹினுடைய திருப்பொருத்தத்தை மாத்திரம் நாடி அல்லாஹ் எனக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு சொற்ப நேரம், சொற்ப கால அவகாசம் அல்லாஹினுடைய மார்க்கத்தை, அல்லாஹினுடைய அந்த செய்தியை படிப்பதற்காக, அல்லாஹின் தூதருடைய அந்த வாழ்க்கையை படிப்பதற்காக அல்லாஹு தஆலா இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே முழு உலக மக்களும் வீட்டோடு ஒதுங்கி கொண்டிருக்கிறார்கள், வீட்டோடு அவர்கள் அடங்கி விட்டார்கள். அல்லாஹு தஆலா வெளிநாட்டிலே இருந்து, நான் இருக்கக்கூடிய இந்த புனிதமான இந்த மதீனாவுடைய மண்ணிலே இருந்து மார்க்கத்தை படிப்பதற்கான பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹுக்காக மாத்திரம் அந்த எண்ணங்கள் மாற வேண்டும் அன்பந்தவர்களே. புனித ரமலான் ஓரிரு வாரங்களில் எங்களை முன்னோக்க இருக்குகின்றது. அந்த ரமலானை இஹ்லாஸோடு நாங்கள் உல தூய்மையோடு அல்லாஹினுடைய அந்த திருப்பொருத்தத்தை மாத்திரம் நாடி அல்லாஹ்விடத்திலே நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும். யா அல்லாஹ், அந்த ரமலான் என்னை முன்னோக்கி கொண்டிருக்கிறது. யா அல்லாஹ், இந்த இக்கட்டான நிலைமையிலிருந்து, இந்த நோயிலிருந்து உலக முஸ்லிம்களை, உலக மக்களை ஒரு விமர்சனம் பெற்ற நல்லடியார்களாக, இந்த நோயிலிருந்து தூரப்பட்டவர்களாக, இந்த ரமலானை, சென்ற ரமலான் ஏதோ அல்லாஹ் நான் கடத்தி விட்டேன், இந்த ரமலானை தூய்மையான முறையிலே உனக்காக மாத்திரம், உன்னை ஆதரவு வைத்து மாத்திரம், உனது திருப்பொருத்தத்தை ஆதரவு வைத்து நான் இந்த ரமலானை முன்னோக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே நானும் நீங்களும் பிரார்த்திக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே. அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய மிக பெரும் ஒரு பாக்கியம் இந்த இக்கட்டான சூழ்நிலை. இந்த இக்கட்டான சூழ்நிலை என்பது அல்லாஹ்விடத்திலே நாங்கள் கரமேந்தும் போது அல்லாஹு தஆலா எங்களை பார்த்து அல்லாஹ்வினுடைய அந்த துஆவை கபூல் செய்வான் அன்பார்ந்தவர்களே. இந்த இஹ்லாஸ் என்ற இந்த பகுதி மிக பிரதானமானது. ஒரு மறுமையினுடைய வெற்றிக்கு, ஒரு அடியானுக்கு இந்த இஹ்லாஸ் என்ற தன்மை மிக பிரதானமானது என்பதை அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, ஒரு மனிதனுடைய உடம்பு, அவனுடைய வாழ்க்கை சீராக வேண்டும் என்று சொன்னால் அந்த உள்ளம் இஹ்லாஸ் தூய்மையான முறையில அல்லாஹுக்காக வேண்டி மாத்திரம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். அவ்வாறு வாழவில்லை என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கையிலே மிகவும் ஒரு கஷ்டத்துக்கும் மிகவும் ஒரு துன்பப்பட்டவர்களாகத்தான் நாளை மறுமை நாளையிலே அல்லாஹுவை சந்திக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு முறையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உள்ளம் சம்பந்தமாக, உள்ளத்தினுடைய தூய்மை சம்பந்தமாக, இந்த இஹ்லாஸ் குறித்து, உள்ள தூய்மை குறித்து அல்லாஹ்வின் தூதர் எங்களுக்கு கற்றுத்தந்த அழகிய ஒரு துவா இருக்குகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட துவா புகாரி, முஸ்லிம் கிரந்தங்களிலே, முஸ்லிமுடைய அந்த கிரந்தத்திலே பதிவாகி இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அந்த வலியுஹா வ மௌலாஹா. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி, மிக மிக அல்லாஹினுடைய நெருக்கத்தை கொண்ட நபி. ஒரு முறை ஆயிஷா நாயகி வந்து அல்லாஹ்வின் தூதரிடத்திலே கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் ஏன் உங்களுடைய கால் வீங்குகின்ற அளவு, இந்த அளவுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், தொழுகிறீர்கள், காரணம் என்ன என்று வினவப்பட்ட போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி, நான் என்னுடைய ரப்புக்கு, நான் என்னுடைய இரட்சகனுக்கு நான் நன்றியுள்ள அடியானாக இருக்கக்கூடாதா என்று சொன்ன அந்த செய்தியை நாங்கள் மார்க்கத்திலே, இந்த இஸ்லாத்திலே நாங்கள் படித்திருக்கிறோம் என்பவர்களே. அந்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உள தூய்மைக்காக, இந்த உள்ளத்தினுடைய சீர்பெருத்தத்துக்காக, இந்த உள்ளத்தினுடைய சீர்தன்மைக்காக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட துஆ, இறைவா, எனக்கு என்னுடைய உள்ளத்துக்கு உன்னுடைய இறையச்சத்தை நீ என்ன செய்து விடுவாயாக, தந்து விடுவாயாக. என்னுடைய உள்ளத்தை நீ பரிசுத்தப்படுத்துவாயாக, தூய்மைப்படுத்துவாயாக. நீதான் பரிசுத்தப்படுத்துவதில் மிக சிறந்தவன், நீதான் பரிசுத்தப்படுத்துவதில் மிக சிறந்தவன், நீதான் பொறுப்புதாரி, நீதான் என்னுடைய பொறுப்புதாரி, நீ என்னுடைய அத்துணை காரியங்களையும் லேசாக்கி தந்தல்வாயாக என்று அந்த கேட்ட துவாவை நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு நேரத்திலும் நாங்கள் தொழக்கூடிய அன்றாட தொழுகையின் அந்த தொழுகையை முடித்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யும் போது நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய தொழுகைகள்ல, எங்களுடைய பிரார்த்தனைகள்ல நாங்கள் அல்லாஹ்விடத்திலே இந்த துஆவை நாங்கள் அதிகம் அதிகம் கேட்க வேண்டும். அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட அழகிய துஆ. அதை போன்று இன்னும் ஒரு துஆ இருக்கிறது, அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை மாற்றக்கூடிய அந்த இறைவனே, என்னுடைய ரப்பே, அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், என்னுடைய உள்ளத்தை உனது மார்க்கத்துக்காக என்னுடைய
உள்ளத்தை நீ நிலை பெறச் செய்வாயாக என்று அந்த கேட்ட துவாவும் அல்லாஹ்வின் தூதருடைய அந்த வாழ்க்கையிலே இருந்து நாங்கள் அழகாக பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, இந்த இஹ்லாஸ் என்ற அந்த தன்மை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை விட்டு தூரமாக இருந்தால் நிச்சயமாக அந்த மனிதன் நஷ்டவாளி என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த உரையிலே பார்க்கலாம். எனவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சீர்பெற வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய உள்ளம் சீர்பெற வேண்டும். அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி, என்னுடைய அடியார்களை பார்த்து அல்லாஹு தஆலா ஏவக்கூடிய செய்தி, நீங்கள் உங்களுடைய வணக்க வழிபாடுகளை எனக்காக வேண்டி மாத்திரம் நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று சூரா பையினாவிலே அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்கிறான். எனவே அன்பார்ந்தவர்களே, உள்ளத்தை தூய்மை பெற்றவர்களாக இஹ்லாஸோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து எங்களுடைய அத்துணை காரியங்களும் அல்லாஹுக்காக மாத்திரம் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நானும் நீங்களும் இந்த உலகத்திலே வாழ்ந்து இறுதி வரை அல்லாஹுக்காகவும் அவனுடைய தூதர் காட்டித்தந்த அந்த பிரகாரமும் எங்களுடைய வாழ்க்கையை வல்லவன் ரஹ்மான் அமைத்துக் கொள்ள வேண்டும். வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.